ஒரு டிஃப்ரெண்ட்டான புலாவ் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதுக்கு சிகப்பவல் எடுத்துட்டுருக்கேன். சாதாரணமாக சிகப்பவலில் நிறைய அயன் சத்து இருக்குது. கொஞ்சிட்டு நல்லா வெந்நீரை விட்டு ஊற வச்சிடலாம். அவல் வந்து நல்லா ஊறின்னு இருக்கும். பட்டாணி, கேரட்டு, அப்புறம் குடமிளகாய் இதெல்லாம் தான் இன்றைக்கி எடுத்துட்டுருக்கேன். அடுப்பில் வந்து எலும்பு சட்டியை வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு பிரிஞ்சி இலை, ஒரு கிராம்பு, ஒரு பட்டை போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு நறுக்கின காயெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு வதக்கணும். தக்காளி ஃபஸ்ட்டு போட்டுட்டு இஞ்சி இதை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிறீங்கன்னா நல்லா தக்காளி வதங்கிடும். அப்புறம் கேப்சிகம், பட்டாணி இதெல்லாம் போட்டு இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு முதல்ல போட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா மூடி வச்சு வேக விட்டுட்டு அப்புறம் ஊறின அவலை வந்து அதில் போட்டு கலர்னிடலாம். நமக்கு அவல் புலாவ் ரெடி. அதுவும் அவலுக்கு தேவையான உப்பையும் போட்டு கலந்துக்கணும். கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் விட்டுடலாம். அந்த புலாவ் வந்து சூப்பராக இருக்கும். தர்மா சிகப்பவல் வந்து எல்லாருக்கும் பிடிக்காது. இதே மாதிரி பண்ணலாம் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவா. கொஞ்சோண்டு முந்திரி பருப்பும் பச்சை மிளகாயும் லாஸ்ட்டு போட்டிங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.